பழனி மாலையும் கழுத்துமா மணமேடைக்கு வந்து உட்கார்றாரு. ஐயர் சொல்றாரு, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. பொண்ணும் மணமேடைக்கு வந்துடுறாங்க. கல்யாண சடங்க ஆரம்பிக்கிறாங்க ஐயர். பொண்ணோட அப்பா அம்மா, நிறுத்துங்க ஐயரை, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பொண்ணு மணமேடைய விட்டு எந்திரிக்கிறாங்க. மாலைய வச்சுட்டு போறாங்க. பாண்டியன் சொல்றாரு, பொண்ணுக்கு தாலி கட்ட போறப்ப என்னன்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க? பழனியோட அம்மா சொல்றாங்க, கல்யாணத்தை நீங்க நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்றாங்க, சரி பண்ண முடியாத பிரச்சனை தான் காரணம், இதனாலதான் கல்யாணத்தையே நிறுத்துறோம். சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் போறாங்க. பாண்டியன் பொண்ணோட அப்பா கிட்ட கெஞ்சுறாரு. அவங்க கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. பழனியோட அம்மா சொல்றாங்க, இது முடியும் 2வது ட்ரிப்பா என் பையனோட கல்யாணம் நின்னு போயிருச்சு. பாண்டியன் பழனிக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப முத்துவேலும் சக்திவேலும் வர்றாங்க. சக்திவேல் சொல்றாரு, பழனி கவலைப்படாத, கல்யாணம் நின்றுச்சுன்னு. இந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஒரு வார்த்தை சொல்லு பழனி, இங்கேயே ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நானும் அண்ணனும் நாளை சந்திப்போம்.